இயற்கை வேளாண் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கொடிஷியா அரங்கிற்குள் அவர் வந்திருக்கிறார். விவசாயிகளிடம் அவர் கலந்துரையாடி வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். என்னதான் வேளாண் மாநாடு அதனை தொடக்கி வைக்கத்தான் பிரதமர் வந்திருக்கிறார் என்றாலும் அரசியல் ரீதியாகவும் இதனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில இன்றைய பிரதமரின் வருகை அரசியல் ரீதியா எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்க்கறீங்க கூட்டணி அடிப்படையில? பீகார்ல ஒரு அமோக வெற்றியை பெற்ற பிறகு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல அதோடைய கூட்டணியில் இருக்கிற அஇஅதிமுகவினருக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பீகாரோட தேர்தல் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலுக்கும் கொஞ்சம் பொருத்தி பார்க்க முடியுமானா அது கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இருந்தாலுமே அதிமுக பாஜக கடந்த ஏப்ரல்ல கூட்டணி அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு யாரும் புதுசா சேரலன்றது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அதிமுகவிலிருந்து தேமுதிக பிரிஞ்சு போயிட்டாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து பாமக போயிடுது. இப்ப பாமக ரெண்டா போய் பாமக அன்புமணி பாமக ராமதாசா மாதிரி இருக்கு. சோ அந்த கூட்டணியில இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில ஜி.கே. வாசன் பாரிவேந்தர் போன்றவர்கள் தான் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அப்ப அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அந்த சூழல்ல பிரதமர் இப்ப வந்திருக்கும் போது பிரதமர் அரசியல் ரீதியா பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்காரு. இப்போ அவர் அரசியல் ரீதியா பிரதமர் பேசுவாரான்னா பாரதிய ஜனதாவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான அரசியல் விஷயங்கள்லாம் பேசுறது அமித்ஷா தான் பேசுவார் ஆக்சுவலா. அதனால அமித்ஷா என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு அப்படின்றதான் பொறுத்துதான் இங்க தமிழ்நாட்டில் அஇஅதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்க அஇஅதிமுக தனது திட்டங்களை வகுக்கும். ஏற்கனவே கூட்டணியை பலப்படுத்துவதற்கான பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. அதாவது செங்கோட்டையன் வரவேற்புல இல்லைன்றதை நீங்க கவனிக்கலாம். அவர் ஒற்றுமைக்கு குரல் கொடுத்தாரு. பாஜக தலைவர்களை போய் பார்த்தாரு. பாஜகவும் ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை கையில எடுத்ததா சொல்றாங்க. ஆனால் செங்கோட்டையன் இந்த வரவேற்புல இல்லைன்றது முக்கியமான விஷயம். அது தவிர இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாஜகவிலேயே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த வரவேற்புல இல்லைன்னு நீங்க கவனிக்கணும் கரெக்டா. சோ அந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இல்ல, ஒற்றுமைக்கு குரல் கொடுக்கிற செங்கோட்டையனும் அங்க இல்லைன்ற போது எடப்பாடி தரப்பு அஇஅதிமுக குறிப்பாக எடப்பாடி அவர்கள் ஒரு நொடி இணைப்புல இருங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் அவர்களுக்கு நேரடியாக வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள், பார்த்திருந்தோம். கூட்டணி குறித்து இன்றைக்கு பிரதமர் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில கூட்டணி தலைவர்கள் வராதுக்கு என்ன காரணம்? திரு அண்ணாமலை அவர்கள் அவங்க எல்லாம் இன்றைக்கு வராதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு பிரதமர் அவர்களை கூட்டணி கட்சி தலைவர்களும் அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் வரவேற்றார்கள். அனைத்து தலைவர்களும் வரவேற்றார்கள் என்பதை நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். யார் யார் வரலன்னு சொல்றீங்களோ தவறான தகவலாக இருக்கிறது. ரெண்டு, எல்லா தலைவர்களும் பீகாருக்காக பிரதமரை உளமாற வாழ்த்தினார்கள். வரும் தேர்தலிலே தமிழகத்திலும் அது போன்ற நல்ல வெற்றி கிடைக்க வேண்டும், பிரதமர் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்போ பீகார் வெற்றிக்கு பிறகு பிரதமர் அவர்களுடைய வருகை என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எது மாதிரியான ஒரு உத்வேகத்தை உற்சாகத்தை அளித்திருக்கிறது? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் இன்றைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்னு முழக்கம் எழுப்புவதெல்லாம் பார்த்தோம். மத்திய மாநில அரசுடைய இணக்கம், அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பதை பீகார் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற திமுக மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒத்த கருத்துடைய கட்சிகள் தேர்தலிலே ஒன்று சேர்ந்தது என்றால் தமிழகத்துடைய வளர்ச்சி 100% செம்மையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒவ்வொரு முறையும் பாஜக தலைவர்கள் அமித்ஷா ஆகட்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் தமிழகத்திற்கு வரும்போது அது கூட்டணியை இன்னும் ஒருபடி பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் அதுல நடைபெறும். அந்த வகையில என்டிஏ கூட்டணியில இன்னும் கட்சிகள் இணைய இருக்கிறாங்களா? அதையெல்லாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தானா பிரதமருடைய வருகை அதற்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. காரணம், தற்போது தமிழகத்தினுடைய வெற்றி கூட்டணியாக என்டிஏ அதிமுக தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது இருக்கின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு எங்களுடைய வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. இந்த நிலையை
வெளியில் இருக்கின்ற கூட்டணியில் இல்லாத கட்சிகள் பார்க்கும்போது நிச்சயமாக திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒத்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதன் அடிப்படையிலே வருகின்ற மாதங்களிலே அதிகாரப்பூர்வமான நல்ல கூட்டணி அறிவிப்புகள் மற்ற கட்சிகளிடமிருந்து வரும் என்று நான் நம்புகிறேன். திரு ஜி கே வாசன், பீகார் வெற்றி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்திருக்கிறது பாஜகவுக்கு அப்படின்றத மறுக்க முடியாது, என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. ஆனா அதையே தமிழ்நாட்டிலையும் அதே போல செயல்படுத்த முடியும். பீகாரையும் தமிழ்நாட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக இருக்குமா? பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு, அவல நிலை, மேலும் மத்திய அரசு எதிர்கட்சியாக பார்த்து மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் புறக்கணிப்பது, மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதெல்லாம் மீண்டும் எங்களுடைய தமிழகத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். நன்றி திரு ஜி கே வாசன்.